வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி இறால் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த இறால் கிரேவி சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இறாலை எப்படி சமைச்சாலுமே பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப காரம் இது மசாலாலாம் போட்டால் சாப்பிட மாட்டாங்க. அதாவது கறி மீனே திங்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி இறால் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. என் குழந்தை ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு நான் இறால் எடுத்திருக்கேன். இதை அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. நடுவில் ஒரு குடல் பகுதி இருக்கும். அதை கத்தியால் இந்த மாதிரி கோடு போட்டு நடுவில் உள்ளதை எடுத்துருங்க. அது அப்படியே வால் மாதிரி இருக்கும். அதை எடுத்தால் தான் மண் கல் இல்லாமல் நம்ம சாப்பிடும்போது நறுப்பு இல்லாமல் இருக்கும். இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இறால் மட்டும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தான் நம்ம சமைக்கணும். இல்லைன்னா ஒரு கவிச்சி ஸ்மெல் அடிக்கும். நடுவில் அதில் குடலையும் எடுத்துடணும். இப்போ நான் 1 கிலோ அளவுக்கு நான் இறால் வாங்கி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ நம்ம மசாலாலாம் போட்டு ஊற வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு செய்கிறப்ப கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 1.25 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதாவது 1 கிலோ இறாலுக்கு நான் 1.25 ஸ்பூனு, 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்கேன். தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக தாங்க நான் சேர்க்குறேன். ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால ஒரு 1.25 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். நிறையெல்லாம் சேர்க்கலை. மல்லித்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன், அவ்வளோதான். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையுமே நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா பிசைஞ்சு இந்த மசாலாவில் இது ஊறட்டும். சாதாரணமாக நம்ம இறாலை நிறைய மசாலா தூள் போட்டு நம்ம அதிகமாக நம்ம குக் பண்ணி நம்ம சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு மாறுபடும். ரெண்டாவது சிம்பிளாக செய்கிறப்ப தான் இறால் தொக்காக இருந்தாலும் சரி, குழம்பாக இருந்தாலும் சரி நல்லாயிருக்கும். அதில் நிறைய நம்ம மேரினேட் பண்ணி நம்ம செஞ்சோன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு மாறி போயிடும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா கையால் பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு நீங்கள் கிரேவி செய்யுங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது ஜூஸியாக இருக்கும். இப்போ ஒரு கடலெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, பொடித்த சோம்பு போட்டு தாளிச்சிக்கிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சில பேர் புளியெல்லாம் ஊற்றி செய்வாங்க. அது ஒரு வகை. புளி ஊற்றி செஞ்சால் அது இன்னும் தொக்கு கன்சிஸ்டன்சியில் இன்னுமே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு எப்படி நம்ம சிம்பிளாக ஒரு ரெசிபி செய்வோமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ தக்காளி 2 தக்காளி, பெரிய தக்காளி. நான் வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம இறாலில் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம். நல்லா இது மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இது சாம்பார் சாதம் செஞ்சுட்டு இதை செஞ்சு வச்சுட்டு சாப்பிடுங்களேன். குழந்தைங்க வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ ஊற வச்சுருக்க பிரானை சேர்த்துக்கலாம். இதில் முக்கியமாக நீங்கள் ஒன்று ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா, தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றாமல் இந்த வெங்காயம் தக்காளியில் உள்ள அந்த ஈரப்பதம், ரெண்டாவது இறால்லையே நிறைய தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். அந்த தன்மை அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி வைக்காமல் நம்ம குக் பண்ணி சமைக்கணும். அப்போ தான் அந்த பஞ்சு மாதிரி இருக்கும். நீங்கள் தண்ணி கொஞ்சமோ இல்லை ஒரு 1/2 டம்ளரோ ஊற்றணும்னு நினச்சி ஊற்றிட்டிங்கன்னா அது அப்படியே அந்த தண்ணி வற்றுற டயத்துக்கு அப்படியே சுருங்கி போயிடும். அப்படியே நம்ம சாப்பிடும்போது அப்படியே நறுக்குன்னு இருக்கும். சாஃப்டாகவே இருக்காது. முக்கியமாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ப்ரானை நம்ம சமைச்சி எடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். புதுசாக சமைக்க யாராவது பழகுனீங்கன்னா கற்றுக்கோங்க. இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு அதுலேருந்து தண்ணி நிறைய விடும். அது விட்டதுக்கு அப்புறம் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் நம்ம அரைச்சி சேர்க்க போகிறோம். பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை. தண்ணி வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சமாக தேங்காய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். இந்த தேங்காயில் சோம்பு சீரகம் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். நான் எதுவுமே வைக்கல, வெறும் தேங்காய் தான் வச்சு அரைச்சி போட்டிருக்கேன். இது ரொம்ப காரம்லாம் இல்லாமல் மைல்டு காரத்தோடு நான் செஞ்சு கொடுத்தேன். அதாவது 2 வயசு 3 வயசு குழந்தைங்கள்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க காரம்லாம் நிறைய சாப்பிட மாட்டாங்க. நிறைய மசாலாலாம் போட்டால் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் சட்டில்டாக போட்டு எல்லாம் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அது தோசைக்கு நடுவில் எல்லாம் வச்சு ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.
பாருங்கள். இப்போ நான் தண்ணியே ஊற்றலை, அந்த தேங்காய் கொஞ்சோண்டு அரைச்சி ஊற்றுனது. ரெண்டாவது அந்த வெங்காயம் தக்காளி அந்த இறாலில் உள்ள தண்ணியே இவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். அதனால் எப்போவுமே இறாலை சேர்க்கும் போது நல்லா ஒட்டை தண்ணியை வடிச்சிட்டும் சேர்க்கணும், இல்லைன்னா ஓவராக தண்ணி போயிடும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. இதில் மிளகுத்தூள் வேணும்னா நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். நான் மிளகுத்தூளெல்லாம் சேர்க்கலை, அந்த மிளகாத்தூள் காரத்துலேயே தான் நான் செய்கிறேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது நான் செஞ்சேன். அதை எப்படி ஏன்னா நிறைய குழந்தைங்க இந்த நான்வெஜ் சாப்பிட்றப்ப காரமாக இருக்குது, அது வெயில் டயத்தில் காரம் கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். 2 பிரட்டி ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடித்தாச்சு. இந்த இறால் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அதே மாதிரி ஹைப் கொடுக்க மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.